ஹாய் ஹலோ கேஸ் நம்ம மல்லி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுக்கா முக்கியமாக இது வரைக்கும் நம்ம மல்லி தான் தப்பு பண்ணான்னு சொல்லி பழியை ஏகப்பட்ட பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் மல்லி அந்த ஒரு தப்பை பண்ணலை. அவள் ஒரு நல்ல பொண்ணு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் நம்ம விஜய் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னாக்கா யார் இது குற்றவாளி அப்படின்ற ஒரு விஷயத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம விஜயும் சரி நம்ம மல்லியும் சரி இந்த நாகு கையில் போயிட்டு எல்லாத்தையும் போட்டு வாங்கினாங்க. இந்த நாகுவே என்ன பண்ணாங்கனாக்கா மொத்த உண்மையை சொல்லிட்டாங்க நம்ம விஜய் கையில் சொன்னதுமே என்ன ஆச்சுனாக்கா அந்த ஒரு டைமில் நம்ம விஜய் விஷயம் தெரிஞ்சதுமே என்ன பண்ணாருனாக்கா போயிட்டு இந்த ரஞ்சிதாவையும் அவங்க அம்மா விடவே மாட்டேன், அவங்கள போட்டு கூட தள்ளிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. என்னடா இது அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம ரஞ்சிதாவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நாகு நம்ம இப்படி மாட்ட வச்சோம், அதனால அவள் பழி வாங்குற விதமாக இந்த மாதிரி பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்கனாக்கா அவளை பழி வாங்க தான் போகிறாங்க இந்த ரஞ்சிதா. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுனாக்கா இப்போ விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம வெண்பா குட்டியை நம்ம கையிலேருந்து பிரிக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் பண்ண என்னன்னாக்கா இவளை விட்டு வச்சதுனால தான் நம்ம மல்லிக்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதனால் விடக்கூடாது, இதுக்கப்புறம் இவங்களோட ஆட்டத்தை முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் என்ன பண்ணாருனாக்கா இந்த ரஞ்சிதாவையும் அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த மல்லியை என்ன பண்ணாங்கனாக்கா நீ இந்த விஷயத்தில் முன்னாடி சொல்லியிருக்கணும் மல்லி, நானாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டாங்க. இந்த ரஞ்சிதா பண்ண எல்லா விஷயத்துக்கும் சரியான தண்டனையை கொடுத்துட்டாங்க. என்னென்னக்கா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு உன்னை இங்கேயே கொன்று தள்ளுற வேண்டிய நாயா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவளால் தான் இப்போ வெண்பா குட்டி விட்டு பிரிகிறவருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியை ஏகப்பட்ட பிரச்சனையில் நீ சிக்கலுக்கும் மாட்டச்சது இவ தான், இவளை விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த விஜய் இந்த மாதிரி பண்ணார். அவர் என்ன பண்ணாருனாக்கா இப்போ வீட்டை விட்டு தள்ளினாங்க இல்லைங்களா, அவங்கள சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா மல்லி போய் அந்த ஜெயிலில் கஷ்டத்தை அனுபவிச்சாங்களே, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கணும், போலீஸ் கையில் பிடிச்சி கொடுத்துருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மல்லி என்ன பண்ணாங்கனாக்கா இந்த டைம்லேயும் இவங்களை மன்னிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு நல்ல காரியமாக இருக்காது. இந்த விஜயும் இந்த மல்லியும் சேர்ந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு சரியான தண்டனை என்ன கொடுக்கணுன்னாக்கா போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். அப்போ தான் இவங்க ஆட்டம் எல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இல்லை இவங்களுக்கு வீட்டை விட்டு துரத்தினாலே போதும், அவங்க அதிலே திருந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. இவங்களுக்கு இந்த தண்டனை பத்தாது, நான் சொன்ன மாதிரி போலீஸில் பிடிச்சி கொடுத்தா தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் என்ன ஆக போகுதுனாக்கா நம்ம வெண்பா குட்டியை இந்த கதிரேஸ் கடத்துறேன் அப்படின்னு ஒரு பிளானை போட்டிருக்கல, அது நடக்குமா நடக்கன்றதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.